இல்ல நான் என்ன ஒரு சிம்பிளா என்ன கேக்குறேன், எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபான்னு சொன்னீங்க. ஏன் 4.5 வருஷம் வரை எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் கிடைக்கல? இதான் என் கேள்வி. இருக்கிறவங்க இல்லாதவங்கன்னு இருக்கு. எல்லாருமே அப்ப வாக்குறுதி போய் தான். வாக்குறுதி போய் தான் நான் சொல்லல. இல்ல சார், அதுக்கு அதான் அர்த்தம். இப்போ நான் வந்து 3 பேருக்கு 1000 ரூபாய் தரேங்கிறேன். ஆமா. உங்கள்ட்ட 1000 ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் கொடுக்காம இருந்தா பொசிஷன் தானே அர்த்தம். கொடுக்காம இருந்தல்ல. உங்களுக்கு குடுக்கறது மத்தவங்களுக்கு கொடுத்தா ஒண்ணு அது எப்படி நான் உங்களுக்கு கொடுக்கறத மத்தவங்களுக்கு கொடுக்க முடியும்? நான் உனக்கு இருக்கு. உங்க வீட்ல ஒரு 3 பேர் எனக்கு இருக்குது இல்ல சிஸ்டர். நீங்க என்ன சொன்னீங்க என்கிட்ட? எல்லாத்துக்கும் 1000 ரூபாய் தரேன்னீங்கல்ல. ஆமா. அப்ப ஏன் அப்படி சொன்னீங்க? அத நம்பி தான் நான் ஓட்டு போட்டேன். அத நம்பி எல்லாம் ஓட்டு போடல. 1000 ரூபாய் தருவாங்கனால ஓட்டு யாருமே போட்டது கிடையாது. உண்மையாவே சொல்றீங்களா? உண்மையாலுமே சொல்றேன். இப்ப 1000 ரூபாய் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஓட்டு போட்டுருக்க மாட்டாங்க. அப்புறம் ஏன் 1000 ரூபாய் கொடுத்தீங்க? இந்த ஆட்சி வந்தா ஒரு நல்லாட்சி அமையும் சொல்லிட்டு தான் ஓட்டு போடுவாங்க. 1000 ரூபாவே பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. மத்த விஷயங்கள்லாம் இருக்கு. ஏன் ஏழை மாணவர்கள் படிக்கல, வெளிநாடு போல, அதெல்லாம் பெரிய விஷயமாவே எடுக்கலையே நீங்க? 1000 ரூபாய் மட்டும் குறிப்பிட்டு கேக்குறீங்களா? நீங்க 1000 ரூபாய் ஓட்டு சமயத்துல எலெக்ஷன் அறிவிச்சீங்களே, நான் 1000 ரூபாய் தரேன்னு. இது 1000 ரூபாய் மட்டும் அறிவிச்சாங்க. மத்த இதுவும் ஸ்கீமும் அறிவிச்சாங்கல்ல, அதையெல்லாம் செயல்படுத்துறாங்கல்ல இல்லையா? அத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நீங்க 1000 ரூபாய் நீட் கூட தான் டீச்சர்ஸ் போராட்டம். டீச்சர்ஸ் போராட்டம்ன்றது அதையெல்லாம் அதை மென்ஷன் பண்றேன். நீங்க சொன்னீங்க ஒண்ணுமே இல்லன்னு. ஒண்ணுமே இல்லன்னு நான் படிக்கிற பசங்களுக்கும் லேடிஸ்க்கு தான் நான் சொல்றேன். லேடிஸ்க்கு இந்த 1000 ரூபாய் மட்டும் இது கிடையாது. இப்ப எங்க அம்மாக்கு 1000 ரூபாய் கிடைக்கல, 4.5 வருஷமா கொடுக்கல. ஏன்? சரி, நன்றி சார்.